அஜித் சார் சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்பேன். இல்லை சார் என்ன இனிமேல் தான், முதல்ல போய் சாப்பிடு. அவர் 2-3 வாட்டி நம்மளுக்கு சொல்லுவார். நம்ம கேட்கலன்னா அன்னைக்கு அங்கேருந்து கோபம் வரும் அவர்கிட்ட இருந்து. நம்ம படத்தில் பார்ப்போம்ல, ஒரு வில்லனை எப்படி மிரட்டுவார், அந்த மாதிரி மிரட்டி போய் சாப்பிட வைப்பார். போய் சாப்பிடு போ. அப்போ நானே பயந்துருவேன், ஐயோ என்ன இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு. அவர் தான் போயிட்டு சாப்பிட்டு வந்த மறுபடியும் இது வரைக்கும் அஜித் சார் வந்து அதான் இப்போ நீங்கள் நல்லதுக்காக கத்துறாரு, என்ன சொல்லுவார்? படத்தில் வர பார்க்குற மாதிரி தான், ஏய் இப்போ சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துவார். நம்ம அன்னைக்கு படத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு பயம், ஒரு ஃப்ரீஸ் ஆகி அப்படி ஃப்ரீஸ்ன்றத விட கை காலெலாம் நடுங்கும், ஐயோன்னு சொல்லிட்டு. போய் சாப்பிட்டு வந்தப்புறமா கேட்பார், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். அப்பயும் நம்ப மாட்டார், சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் சார். இல்லை பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிம்பு சார்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு ஒரு அண்ணன்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது சம்பவங்கள் இருக்கா மறக்க முடியாத ஒரு? தனுஷா அனாதா படத்துக்கு வந்திருக்காரு. நாங்கள் ஒரு 10 பேர் நாங்கள் எல்லாம் ஒரு டீமாக போயிருக்கோம். என்ன பண்ணார் மேனேஜர் சார், நீங்கள் எல்லாம் வெளியே தான் இருக்கணும், உள்ள படத்துக்கு உள்ளெல்லாம் வரக்கூடாது, நீங்கள் ஆடியன்ஸ் எல்லாம் யாருமே இது பண்ணிங்க சொல்லிட்டாரு. அவர் என்ன பண்ணார், இல்லை பாசஸ் எல்லாம் உள்ளே கூப்பிடுங்க, பரவாயில்ல நோ ப்ராப்ளம், கதை லாக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு பாருங்க. மேனேஜர் வந்து சொல்லவே இல்லை எங்களுக்கு, இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இவனுங்களே இது பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கேர்லெஸ்ஸாக நினச்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு திருப்பி உங்கள் மெயின் ஆளை பவுன்சர் ஒருத்தர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திருப்பி படம்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாதி படம் ஒரு 10 நிமிஷம் ஓட்டு பவுன்சர் ஒருத்தர் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்க. எங்களை நான் கூப்பிடவே இல்லையேன்ட்டு நல்லா சொல்லி அனுப்புகிறாங்க. எங்களை கூப்பிடவே இல்லையே சார்ன்ட்டு. உங்களை முதல்ல எல்லாரையும் கூப்பிட்டு முதல்ல லாக் பண்ணி உட்காரங்கன்ட்டு அப்புறம் அவர் ஃப்ரண்ட்டில் இருந்தால் நாங்கள் பேக்கில் இருந்தோம். அது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எங்களை மாதிரி ஆள்லாம் வந்து பின்னால் உட்கார வச்சு படம் பார்க்கறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் தான். வச்சுட்டே இருப்பாங்க மேடம், எங்களெல்லாம் உட்காருங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து அவர் வந்து உட்காருங்க, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. சில ஆர்டிஸ்ட் அது மாதிரி இருக்காங்க, எங்களோட கஷ்டத்தையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த பிகினிங்கில் வர்றவங்க மட்டும்தான் ஒரு மாதிரினா ரொம்ப எட்வைட்டாக இருப்பாங்க. அஜித் சார் சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்பேன். இல்லை சார் என்ன இனிமேல் தான், முதல்ல போய் சாப்பிடு. அவர் 2-3 வாட்டி நம்மளுக்கு சொல்லுவார். நம்ம கேட்கலன்னா அன்னைக்கு அங்கேருந்து கோபம் வரும் அவர்கிட்ட இருந்து. நம்ம படத்தில் பார்ப்போம்ல, ஒரு வில்லனை எப்படி மிரட்டுவார், அந்த மாதிரி மிரட்டி போய் சாப்பிட வைப்பார். போய் சாப்பிடு போ. அப்போ நானே பயந்துருவேன், ஐயோ என்ன இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு. அவர் தான் போயிட்டு சாப்பிட்டு வந்த மறுபடியும். இது வரைக்கும் அஜித் சார் வந்து அதான் இப்போ நீங்கள் நல்லதுக்காக கத்துறாரு, என்ன சொல்லுவார்? படத்தில் வர பார்க்குற மாதிரி தான், ஏய் இப்போ சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துவார். நம்ம அன்னைக்கு படத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு பயம், ஒரு ஃப்ரீஸ் ஆகி அப்படி ஃப்ரீஸ்ன்றத விட கை காலெலாம் நடுங்கும், ஐயோன்னு சொல்லிட்டு. போய் சாப்பிட்டு வந்தப்புறமா கேட்பார், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். அப்பயும் நம்ப மாட்டார், சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் சார். இல்லை பட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் சிம்பு சார்கிட்ட இப்போ அந்த அளவுக்கு ஒரு அண்ணன்ற அளவுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது சம்பவங்கள் இருக்கா மறக்க முடியாத?